சந்தைக்கு போன மாட்டை வீட்டுல கட்டி வச்ச கதையாட்டு சொல்றா. அடியாத்தே இந்த கதையெல்லாம் நான் எங்கிட்டு போய் சொல்ல? சுரேஷே, நம்ம வீட்டுல வந்து தாய் கிழவி இருக்குல்ல, அது சும்மா நையும் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்குடா. அது ஒரு தாய் கிழவிட தொணன்னு இருக்குடா. தாய் கிழவினா பிள்ளை பையன்டா. ஐயோ அப்பா, ராதிகா பாக்குற மாதிரியே இருக்குடா. என்னடா அந்த கிழவி எப்ப பார்த்தாலும் நல்ல சட்டி சோறு திங்குதுடா வீட்டுல உட்காந்து. ஏய் ஆமாண்டா, எனக்கு தொல்லை தாங்க முடியலடா. சைக்கோ வாங்கினேன்டா. என்னடா பண்றது? தாய் கிழவிய விரட்டியோட வீட்டை விட்டு விரட்டிடுறாம்மா தாய் கிழவிய. பேசி பாப்போம் தாய் கிழவிட்ட. பேசி பார்ப்போம். இங்க வேற இது ஏன் வீடு, நான் இங்கதான் உட்காருவேன். இருந்தா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பிடா. விடு தாய், அந்த வீட்டை ஏனேம்ல மாற்றி போட்டா. விடிய விடிய கட்டினா வீடு படுத்துக்கிட்டு பேச்ச கை காலுக்கு வடைச்சு போட்டுற பாத்துக்க. விடுத்தா, இது எங்க அப்பே விடுத்தா. யாரு சொன்னா? உன் அப்பா ஊதாரித்தனமா தான் சொன்னா. உன் அத்தா அதுக்கு மேல. நான் இல்லைன்னா இந்த வீடு இல்லை. நீங்க சொத்தெல்லாம் சொல்லிட்டா, நான் ஏத்துக்கிறேன். பெண்களை மரியாதை கொடுங்கடா, பார்த்துக்கோங்கடா, உங்க வேலையை நீங்க செய்யுங்கடா, சரியா? மண்ணாசை பொன்னாசை படாதீங்கடா, நல்லா இருங்கடா. அம்மாவை புரிஞ்சு நடந்துக்கோங்கடா. அவங்க இல்லைன்னா நீங்க இல்லடா. சரி, அதெல்லாம் விடு. ஏன் தெரியுமா பெண்களை தெய்வமா வச்சிருக்காங்க? ஆண்கள் வலிமையில தான் பெருசு, பெண்கள் புத்தியில் தான் பெருசு. புரிஞ்சுக்கோ. சரித்தா, நீ கஷ்டப்பட்டு வந்தா சொல்லிட்டா. அன்னைக்கு நான் தன்னந்தனியாக பிள்ளைங்களை வளர்த்தேன். அன்னைக்கு ஒரு பையன் வரல. ஆனால் இன்னைக்கு என்கிட்ட சொத்து இருக்குன்னு எல்லாருமே வராங்க. எனக்கு தெரியும். அம்மா அப்பாவை கடைசி காலம் பார்த்துக்கோங்கடா. தாய்க்கல்வி கோயிலுக்கு போயிட்டு வர. டாட்டாடா.